யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லி டிஃப்ரெண்ட்டான மெசேஜஸ், டிஃப்ரெண்ட்டான ரீடிங்ஸ் கிடைக்கும். ஓகே, கற்பனையெல்லாம் உடையுதே. இந்த நபருடைய கற்பனைகள், பயங்கரமான கற்பனைகள், பிளான் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்களே. ஸோ இங்கே பாருங்கள், கற்பனைகள் வந்துட்டு உடையுது. ஸோ ஒரு பயம், யாரோ பயமுறுத்துகிறாங்க. ஒரு இந்த பர்சனோட எல்லா வேலைகளும் தெரிஞ்ச நபராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது இவங்களை பற்றின வந்து எல்லா விஷயங்களும், இவங்களுடைய சீக்ரெட்ஸ் மேற்கொண்டு இவங்க பண்ண நிறைய ஒரு ஷார்ட்கட், நிறைய வேலைகள் மேபி உங்களுக்கே தெரியாததாக இருக்கும். சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் பார்ட்னரை பற்றி, உங்கள் பர்சனை பற்றி தெரியாது. ஏன்னா அவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் வேறு சம்மந்தமே இல்லாத பர்சனுக்கு கூட இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ எங்கேயோ ஒரு பயம், யாரோ பயமுறுத்துகிறாங்க. கொஞ்ச நாட்களாக சைலண்ட்டான ஒரு ப்ரெஷர், அழுத்தங்கள், ஒரு சில பேர் விஷயத்தில் அந்த ப்ரெஷர் தாங்காமல் அழுகைகள் ஆல்சோ வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதாவது சொசைட்டிக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு மாஸ்க்கு, நான் பர்ஃபெக்ட்டு. அதாவது அவங்க பண்ணுற தப்புக்கள் எல்லாத்தையுமே வேறு பர்சன் மேலே அந்த தப்புக்களை சொல்லி சொல்லி தன்னை ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன், நான் ரொம்ப இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாஸ்க்கு விலகிற டைம். ஸோ நம்பின பர்சனாலே ஆபத்துகள் வருது. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு தாட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ அவங்க ஒரு சேஃபாக நிற்கணும், சேஃபாக தன்னை வந்து ஒரு இடத்துல வச்சுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த நபருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறவங்களோ சரி, இவங்களுக்கு பிடிக்காதவங்களோ சரி, அவங்க என்ன சொன்னாலும் அது சரி சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைமில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமை வந்துட்டு ஓரளவுக்கு அமைதிப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பழசாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து என்றைக்கோ செஞ்சதாக கூட இருக்கலாம். அது திரும்ப மறுபடியும் வந்து ஒரு ஃபயர் மாதிரி திரும்ப வருது. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி ரிலாக்ஸ்டாக உட்கார்ற டைமில் அவங்க செஞ்ச எல்லா விஷயங்களும் திரும்ப மறுபடியும் வெளிச்சத்துக்கு வருது. அதாவது என்னென்னா, நான் வந்து எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சுருக்கேன், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இத்தனை நாளாக செஞ்சதுன்னு நினச்சது வெளியே வரும். ஓகே, ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து சீக்கிரமாகவே அந்த உண்மைகள் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த கிடைக்கிற ஒரு ஒரு இந்த சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த ஈவினிங் டைம்லேருந்து அந்த நைட் டைம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து யூஸ்வலி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி உங்களுக்கு டே டைமில் கிடைச்சாலும் கூட அந்த நைட் டைமில் தான் அந்த கன்ஃபர்மேஷன், அந்த உறுதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த டைமில் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈவினிங்கில் இருந்து அந்த நைட்டு வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான ஃபேஸாக இருக்கும் யூஸ்வலி லைஃப்பில். ஓகேங்களா? ஸோ டே டைமை விட இந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்போ இல்லை இமோஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் லவ்வுங்கிற ஒரு பாயிண்ட், அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? நீங்கள் மேபி நான் அவ்வளோ கொடுத்தேன், ஆனால் அவங்க திரும்ப கொடுக்கல, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த பர்சனுக்கு வந்துட்டு அதே லவ், அதே ஃபீலிங் அப்படின்றது அந்த உங்களை விட ஒரு பெஸ்ட்டான பர்சன் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனால் ரியல் லவ் என்ன, எந்த லவ் வந்துட்டு தனக்கு செட் ஆகிற லவ் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இனிமேல் வந்துட்டு தெரிய வரும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கற்பனைகளே வந்துட்டு தவறான ஒரு முடிவுகளை எடுத்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்குது. ஸோ அந்த ஒரு கற்பனைகள் உடையுது. இப்போ அதாவது கனவு காண்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க 24 மணி நேரமும் ட்ரீமில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரீம் களையிறப்போ, அந்த ட்ரீம் எல்லாமே உடையிறப்போ வந்துட்டு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வரும்.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய லவ்வை பற்றி நீங்கள் கொடுத்த அந்த ஒரு இடம், மரியாதை இதை பற்றி வந்துட்டு டெஃபினட்டாக பெருமையாக தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஏன்னா வந்து ஒரு விஷயம், அது அவங்களுக்கு ஈகோ இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை அவங்க இமேஜை ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான், கண்டிப்பாக உண்மையான பாயிண்ட்டு தான். ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் எப்படி போய் ஃபேஸ்க்கு நிற்கிறது? நம்ம டிசர்விங் இல்லையோ அந்த பர்சனுக்கு? அதாவது இது வரைக்கும் உங்களை லோவாக நினச்சவங்க மனசுக்குள்ளார பேசாமல் அவசரப்பட்டுட்டோம், நம்ம தான் டிசர்விங் எல்லாம் போயிட்டோமோ அந்த லவ்வுக்கு அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஆனால் அது வெளியில் ஒரு சைனும் தெரியாது. நீங்கள் ஓகே அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் ஏதாவது பார்க்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு வாய் விட்டு சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஏஞ்சல்ஸே உங்களுக்கு சொல்கிற விஷயம்னா, நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, இல்லை நான் தான் சரியாக வந்து புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேனோ அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ பண்ணிட்டீங்க. உங்களோட ரோல் எவ்வளோ ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை தாண்டியும் சேர்த்து ப்ளே பண்ணியிருக்கீங்க உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதை பற்றியும் வந்துட்டு யோசிக்க வேண்டாம். ஓகேவா? பார்ப்போம். கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இலக்க வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு போக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. இது வரைக்கும் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லைஃப்பில் நிறைய விஷயங்களில் வந்து லாஸஸாக இருக்கட்டும், மற்ற இதில் வந்து நிறையா பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களால், உங்கள் பர்சனால தான் ஒரு சில பேருக்கு மனக்கசப்புகள், காயங்கள்னு இருக்கும். ஏன் உங்களுக்கு இருக்குல்ல, இவங்க உங்களை புரிஞ்சுக்காம உங்களோட சென்சிட்டிவான ஒரு சைடை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அவங்களால நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் வந்து அந்த பர்சனுக்கு திரும்ப யாரும் கொடுக்கல. ஆனால் அந்த சேம் ஃபீலிங்கை வந்து நீங்கள் உங்கள் சைடில் இருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த 2 இது பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்கள் சைடில் வந்துட்டு ஒரு வெளிச்சம் வரப்போ அவங்க லைஃப்பில் இருட்டு வரும். அப்போது இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு கார்மிக் பாண்டிங்கில் இருந்து வெளியே வர்றப்போ அவங்க உள்ளே போவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் சஃபர் ஆனீங்களோ சேம் திங் அங்கே இருக்கும். ஆனால் உங்களால் அது கிடைக்காது. உங்களால் அந்த பர்சனுக்கு சஃபர் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. உங்களால் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. வேறு பர்சன்னால தான் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஏன்னா அந்த பவர், அந்த ஒரு டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கான ஒரு பவரை இந்த டிவைன் உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் அதை நீங்கள் செய்யவும் மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்ட், ஒரு எம்பத்தியான ஒரு கேரக்டர், சென்சிட்டிவ் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட மைண்டில் இங்கே பாருங்களேன், ஸோ ஃபுல் ஆஃப் பட்டர்ஃப்ளை, எவ்வளோ ஒரு விஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு 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 விஷயம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, நம்பிக்கை கொடுத்து அழிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட பர்சனாக கூட இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு, ஒரு ஒரு நம்பிக்கை உடைய பர்சனாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது இந்த பர்சன் உங்கள் கூட இருக்க உங்கள் மைண்டு வந்து டார்க்காக நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிடும். ஃபுல் டார்க்காக வந்து போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த பர்சன் உங்களை விட்டு விலக நீங்கள் அவங்கள விட்டு விலகி வர அந்த இருட்டாக இருக்கிற உங்கள் மைண்டில் வெளிச்சங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் வரும். பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உள்ளார வரும். அதாவது நீங்கள் ஒரு சில பேர் வந்து இந்த டிவைன் ஒரு 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 சைலண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்லங்கிறது கவனிக்கல. மேபி இது ஒரு நோ கான்டாக்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனைன்னு எவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இந்த நபர் தனிப்பட்ட முறையில் உங்கள் மைண்டை இருட்டாக்கி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போது நான் இப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன், அதை வந்துட்டு நீங்கள் உங்ககிட்டே வந்து பதில் சொல்லிக்கோங்க. யாருக்கும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார, இந்த பர்சனுடைய இந்த உறவுக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? உங்கள் மைண்ட் எப்படி இருந்துச்சு?
ரொம்ப ஒரு துருதுருன்னு இருப்பீங்க. சாதிக்கணும், லைஃப்பில் இது பண்ணணும், அது பண்ணணும்னு ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனாக வேறு பர்சன் தான் நீங்கள். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்த அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி இருந்தீங்க, இது இது போனதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை இருட்டாக்கி தான் வச்சுருக்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை இந்த வெளிச்சத்தை வந்து பார்க்கணுன்னு தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கர்மா விஷயம், கார்மிக் திங் அப்படின்னு வர்றப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சண்டை வந்து பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்கும். அது எல்லாம் இந்த கார்மிக் கேமுடைய ஒரு விஷயம். ஓகேங்களா? இவ்வளோ நாட்கள் இந்த பர்சனோட உங்ககிட்ட இருந்து நிறைய சைலண்ட்டாக எடுத்த விஷயங்கள் திரும்ப வரும். சான்சஸ், இவங்களால நிறைய சான்சஸ் இழந்திருந்தீங்க, திரும்ப வரும். ஆனால் அந்த சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திரும்ப வந்துருச்சுங்கிறது அந்த பர்சனுக்கு தெரிய வரும். ஏதோ ஒரு வழியில் நீங்கள் விட்டதை பிடிச்சிட்டிங்கிறது தெரிய வரும். இது வரைக்கும் வந்துட்டு நீ இதை செய்யாத, இதை செய்யக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணணும், இப்படி கண்ட்ரோல்டாக வச்சுருந்த பர்சன் உங்களுடைய தனி சுதந்திரத்தை வந்து விட்டுட்டு கண்ட்ரோலாக வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அந்த கண்ட்ரோலை உடைச்சிட்டு நீங்கள் உங்களோட பிடிச்ச விஷயங்களை செய்வீங்கள்ல, அதுவும் கூட தெரிய வரும் அந்த பர்சனுக்கு. ஸோ எல்லாமே தான் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஆரம்பத்திலிருந்து நான் கரெக்டாக கண்ட்ரோலாக கொண்டு போனது இப்போ எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா அந்த பர்சனுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க சைடில் கண்ட்ரோல் போகிறப்போ அவங்களுக்கு ஃபைனல் சாய்ஸ் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களேவாது கடைசியாக கண்ட்ரோலை வச்சுக்கணும், அப்போயாவது தான் லைஃப் ஒரு ஸ்டெடியில் நின்றுக்கும்னு நினைப்பாங்களும் கூட. ஆனால் நீங்களும் அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்கிற ஒரு இது வர்றப்போ உண்மையிலே வந்துட்டு அது அவங்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும். உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஜாலி சந்தோஷங்கிற பாயிண்ட்டை பற்றி மட்டுமே யோசிக்காதீங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு கிளியரான ஒரு என்ன சொல்கிறது தாட்ஸோடு வந்துட்டு இருங்க, எண்ணங்களோட. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. ஓகேங்களா? அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸை வச்சு உட்காந்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸை இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்தது, அது எல்லாமே அந்த பர்சனுக்கு போயிட்டு இருந்தது. சரிங்களா? உங்களை இருட்டாக்கிட்டு உங்ககிட்ட இருந்த வெளிச்சத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. உங்களோட பிளஸ்ஸிங்ஸ், லக் எல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ அவங்க போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கானது உங்களுக்கே திரும்ப வர்றப்போ இதையே யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க உங்களுக்கு. ஜென்ரலாக லைஃப்பில் விட்டதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் இந்த டைமில் இது வரைக்கும் அந்த பர்சன் தடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் இனி தடுக்க முடியாது, ஏன்னா பவர் இருக்காது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்கன்னு பார்த்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய நினப்புகள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத சைலண்ட்டாவோ இல்லை தேர்ட் பர்சன் வேறு யார் மூலியமாவோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு டாட்டா பை பைன்ட்டுலாம் ஒன்றும் போகலை. ஓகேங்களா? உங்களோட லைஃப் முன்னேறி அடுத்துன்னு வர்றப்போ நேர்லேயே வந்து பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர், நான்லாம் உன்னை பற்றி கேரே பண்ணுறது கிடையாது, நான் ஜாலியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒன்றும் உண்மை இருக்காது. ஓகேங்களா? என்ன சிச்சுவேஷனில் வந்து அந்த பர்சன் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டேர்னிங்கில் பாஸ்ட்டுன்ற ஒரு யோசனைகள் வர்றப்போ டெஃபினட்டாக நீங்கள் வருவீங்க. சரி, உங்களுக்கு பாருங்கள், ஸ்டாப் ஓவர் திங்கிங், ரொம்ப யோசிக்காதீங்க, ஃபார்வர்டாக நகர ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது டிசர்வே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். உங்களுடைய அந்த ஆசைகள், அந்த ஒரு விஷயங்கள் மட்டுமே இதை பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? சரி, இதுக்காக நீங்கள் உங்களோட சாய்ஸஸை விடாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸஸ் வருது. ஸோ அடுத்த கட்டம்ங்கிறத நகர ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து ஏன் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கார்டில் ஒரு மீனிங் வந்தாலும் சரி, எனக்கு எனர்ஜி வைஸ் வந்துட்டு ஏன் ஒரே விஷயத்துக்கு ஜஸ்டிஸ், அதாவது ஒரே விஷயத்துக்கே எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும்னு ஒரே விஷயத்துக்கே கேட்குறீங்க. ஏன் இந்த பர்சன் உங்ககிட்ட பேசாததில் மட்டும்தான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணுமா? அதனால எவ்வளோ இழந்தீங்க, எவ்வளோ சஃபர் ஆனீங்க, எவ்வளோ விஷயங்களை விட்டுட்டீங்க. அதாவது உங்கள் ப்ரேயர்ஸை ஏன் அட்லீஸ்ட் விட்டதாவது எனக்கு திரும்ப வரணும்னு கேட்க மாட்டேறீங்க? ஏன்னா நிறையா ஒரு கோல்டன் சான்சஸ்ஸு, ரொம்ப ஒரு ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ ஒரு பொக்கிஷமான வாய்ப்புகளுமே விட்டுருக்கீங்க.
ஒரு சில பேர் தெரிஞ்சு விட்டுருக்கலாம், இல்லை இந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம், தியாகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதை ஏன் திரும்ப எடுக்கணுங்கிற ஒரு ஜஸ்டிஸை கேட்க மாட்டீங்க? ஸோ இங்கே என்ன அப்படின்னா, எப்படியோ சுற்றி சுற்றி பார்த்தாலும் அங்கேயே தான் உங்கள் மைண்டு சுற்றுது. நீங்கள் ஒரு டைம், அதாவது இப்படி தான், ஒரு டைம் வந்து அந்த பர்சன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஒன்று, இன்னொரு பக்கம் வந்துட்டு வழியில் வேற ஒரு விஷயம், வேண்டாம் ஒரு பக்கம், வேணும்னு ஒரு பக்கம், போராட்டம். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு தேவையா? ஏன்னா வந்து அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் விட்டு போனதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கிறாங்க, எல்லாமே கிடைச்சிருச்சு, எனக்கு தான் கிடைக்கல. உங்களுடைய இந்த சொல்கிற விதங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்துட்டு நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. அப்போது அந்த பர்சன் கூட இருந்து நெகட்டிவ் கற்றுக்கிட்டது இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய பாசிட்டிவிட்டி தாங்க ஒரு கீ பாயிண்ட்டு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, அதுதான் இப்போ தேவைப்படுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு சில பேரோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னருக்கு அந்த எனர்ஜி லெவலுங்கிறதுமே நிறையா டைம் அவங்க நோட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோமா, ஜாலியாக லைவ்லியாக இருக்கணும், ரொம்ப ஓவர் சென்டிமெண்டலு, இந்த ரொம்ப ஓவர் இமோஷ்னலாக பேசுகிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் தனக்கு வந்து பெரிய ப்ரீஷியஸ்ன்னு சொல்லி வச்சுருந்துருக்கீங்க. ஓவர் எமோஷ்னல் செட் ஆகாதுன்னு நினைக்கிற பர்சனுக்கு தான் அத்தனையுமே கொடுத்தீங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் பார்ட்னர் மாறினதை கவனிக்கலை. ஓகேங்களா? ஸோ உங்களை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, அவங்களோட மைண்ட் செட் ஸ்டில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஒரு பெரிய பெரிய சான்ஸ் கொடுக்குறாங்க, விட்டுறாதீங்க. அது அவங்க லைஃப்பில் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பிரச்சனை, உங்களால் தான் லைஃப் போச்சு, உங்களால் தான் எல்லாமே போச்சு, அவ்வளோ குறை சொன்னாங்கல்ல. ஆனால் உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போவுமே ஒரு சில பேருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, உன்னால் தான் எல்லாம் போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. விட்டு போனதுக்கப்புறமே ஏதோ ஒரு வழியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் உண்மை அது கிடையாது. பிரச்சனை நீங்கள் கிடையாது, அவங்க எடுத்த முடிவுகள் தான் பிரச்சனை. இப்போது அவங்க எடுத்த அத்தனை தப்பான முடிவுகள் தான் அவங்க லைஃப்பில் இப்போ எத்தனை பிரச்சனை. அதாவது ஒரு பாசிட்டிவ் நிறையா இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே ஒரு நெகட்டிவ் வந்துட்டாவே சுத்தமாக நெகட்டிவ் ஆக்கி விட்டுரும். அது மாதிரி இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குங்க, இவ்வளோ அழகான ஒரு விஷயத்த அவங்களே கெடுத்தாங்க. அவங்களோட அந்த ஒரு முடிவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஆனால் இதை ஹேண்டில் பண்ண தெரியல. உண்மையிலே சொல்லணும்னா இதை எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஏன்னா அவங்களுடைய ஒரு சோல், அவங்களுக்குள்ளே உள்ள அந்த ஷேடோ செல்ஃப்னு சொல்லுவோம்ல, அந்த உள்ள ஆள் மனசு, ஒரு சில விஷயங்கள், அது எல்லாமே ஏதோ ஒரு 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 விஷயத்தை அவங்களுக்கு துணிச்சு செய்ய, இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா, அவங்க உருவாக்கின இத்தனை சூழ்நிலைகளில் கடைசியில் அவங்களே போய் சிக்கிட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்களே பதில் சொல்கிற இடத்துல வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட்டான ஒரு கார்மிக் இதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சைலண்ட் பிரேக்கப், சைலண்ட்டான ஒரு இமோஷ்னல் ட்ராமா, எதெல்லாம் நான் வந்து என் லைஃப்பில் இமோஷ்னலாக எனக்கு செட் ஆகாது, நான்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் சும்மா வைப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் கூட இருக்கிறப்போ. அது எல்லாமே வந்துட்டு இப்போது அப்படியே அகெயின்ஸ்ட் ஆகும். எந்த எமோஷன்ஸ் தனக்கு முக்கியம் இல்லைன்னு தூக்கி போட்டாங்களோ அதே எமோஷன்ஸாலே சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் எதுக்குடா நான் இந்த அவசர முடிவு எடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான ஒரு பெரிய லெசன்கிறது இருக்கும். ஆனால் இது வந்து சடனாக தான் வரும். ஏன்னா அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கற்பனைகளே தான் இருக்காங்க. அந்த கற்பனைகள் உடைஞ்சு ரியாலிட்டி பார்க்குறப்போ எல்லா விஷயங்களுமே வந்துட்டு தெரிய வரும். அண்ட் இப்போ அவங்கள சுற்றி ஃபேக்கான பர்சன்ஸும் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபேக்கான பர்சன்ஸ் இப்போ அந்த பர்சன் கண்ணுக்கு நல்லவங்க, சூப்பர் அப்படின்றபடி வந்துட்டு பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க உண்மையான ஃபேஸ் வந்துடும் வெளியே. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து உட்காரணும், எக்ஸ்போஸ், ஓகே தேர்ட் பார்ட்டி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், நான் எக்ஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அது தானாக வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சில பேர் இப்போ தான் ஹீலிங்கில் இருக்கீங்க, தெளிவாயிட்டு வரீங்க. ஓகேங்களா? நான் முன்னாடியே என்ன சொன்னேன், உங்கள் ரோலை ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டீங்க, ஸ்டாப்.
ஓவராக பண்ணணும்னு இல்லை. இனி அவங்க டிவைன் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஆனால் உங்கள் இதில் நிறைய டைம் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்க. உங்கள் மேலே இருக்கிற கோவங்கள் இருக்குது, அது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹோல் ரீடிங்கை பார்க்குறப்போ சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அங்கே கிடையாதுங்க. நீங்கள் என்னமோ ஜாலியாக அப்படி இப்படிங்கிறீங்க, அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க எதுவுமே வந்து ஓப்பனாக வந்து இது பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன அப்படின்னா, இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்து ஒரு புது பாதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த பர்சன் உங்களை நேரடியாக வந்து தடுக்கலை. ஆனால் இப்போ தடுக்கிறது என்னவோ நீங்கள் மட்டும்தான். இனி அடுத்த கட்டத்துக்கு நகராமல் தடுத்துட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களோட அந்த நீங்கள் உங்களை ஸ்டாப் பண்ணுறீங்கள, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இன்றைக்கான ரீடிங் வந்துட்டு அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு கற்பனைகள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாமல் நீங்கள் உங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்களேன், எல்லா விஷயமும் தானாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இது தனிப்பட்ட முறையில் இது ஜென்ரல் ரீடிங். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.